வணக்கம். ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உடல் ரீதியான தொடுகையின்றி 13 வயது சிறுமி கர்ப்பம். கைபேசி தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக நபரொருவர் கொலை. இராணுவத்தினருக்கான பொது மன்னிப்பு காலம் அறிவிப்பு. நுவரெலியா லவஸ்லிப் பகுதியைச் சேர்ந்த 6 வயதான சிறுவன் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். குறித்த சிறுவன் தமக்கு காண்பிக்கப்பட்ட சகல உடல் உறுப்புகளின் பெயர்களையும் சரியாக கூறியதுடன் அதிக உடல் உறுப்புகளின் பெயர்களை கூறி இந்த சாதனையை படைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியைச் சேர்ந்த கலைநேசர் ஹர்ஷித் என்ற சிறுவனே இந்த சாதனைக்கு சொந்தக்காரராவார். சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைத் தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா மற்றும் பொதுச் செயலாளர் இந்திரநாத் பெரேரா ஆகியோர் இச்சிறுவனின் சாதனையை உறுதி செய்து அவருக்கான சான்றிதழை வழங்கியுள்ளனர். இந்நிகழ்வு கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமாரின் முன்னிலையில் இடம்பெற்றதுடன் குறித்த சிறுவனுக்கான பாராட்டுகளும் வழங்கப்பட்டது. ஹெட்டிப்புல பிரதேசத்தில் 13 வயதுடைய சிறுமி மர்மமான முறையில் கர்ப்பமான சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பல நாட்களாக வயிற்று வலியினால் பாதிக்கப்பட்ட சிறுமி குளியாப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவர்கள் நடத்திய பரிசோதனையில் இவர் 2 மாத கர்ப்பிணியாக இருப்பது கண்டறியப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் சிறுமியிடம் விசாரணைகள் நடத்தப்பட்ட போதிலும் சிறுமி கர்ப்பம் அடைவதற்கான எந்தவொரு காரணிகளும் கண்டறியப்படவில்லை என அவரது பெற்றோர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் சிறுமி குளியாப்பட்டிய வைத்தியரிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமி உடல் ரீதியான எந்தவொரு தொடுகையிலும் ஈடுபட்டமைக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சிறுமி கர்ப்பமடைவதற்கான காரணம் தொடர்பில் மேலதிக பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இறுதியான வாகன இறக்குமதியின் போது பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட 3 வருடங்களை 7 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்களாக அதிகரிக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்தால் புதிய வாகனங்களை விட குறைந்த விலை வழங்க முடியும் எனவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே வாகன இறக்குமதியின் போதும் அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிக தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கி நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கையடக்க தொலைபேசி தொடர்பில் 2 நண்பர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் நீண்டதில் இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 43 வயதுடைய பிறைந்துறை சேனை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலையை செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றிற்கு குறைந்தபட்சம் 2000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். பாத்திரமுள்ள இசுருப்பாயவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். தற்போதைய சூழ்நிலைக்கமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் வழங்கினால் கூட அது போதாது. எனவே குறைந்தபட்சம் நாளொன்றிற்கு 2000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். 200 ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கே கம்பெனிகள் தயாராக உள்ளன. இதற்கு இணக்கம் தெரிவிக்க முடியாது. குறைந்தபட்சம் 1700 ரூபாவது அவசியம் கிடைக்க வேண்டும். 2000 ரூபாவிற்கு மேல் செல்ல வேண்டும். பெருந்தோட்டங்களை பொறுப்பேற்றது முதலே நஷ்டம் என்ற புராணத்தை கம்பெனிகள் பாடி வருகின்றன. இலாபம் இல்லையில் தோட்டங்களை அரசிடம் கையளிக்கலாம். எனினும் அவர்கள் அவ்வாறு கையளிக்கப் போவதில்லை. காரணம் கம்பெனிகள் நஷ்டத்தில் இயங்கவில்லை எனவும் கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார். நீண்ட நாட்களாக விடுமுறையின்றி கடமைக்கு சமூகமளிக்காத இலங்கை இராணுவத்தின் இராணுவ வீரர்களுக்கு இன்று முதல் பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொது மன்னிப்பு காலம் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதம் 20ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கால பகுதியில் தாம் சேர்ந்த படைப்பிரிவு மையத்தை தொடர்பு கொண்டு சட்ட ரீதியாக சேவையை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பும் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இராணுவ அடையாள அட்டையின் நகல், தேசிய அடையாள அட்டை அல்லது சாரதி அனுமதி பத்திரம், சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் வரவு வைக்கப்பட்டுள்ள வங்கி புத்தகத்தின் புகைப்பட நகல் இதன்போது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் இராணுவம் அறிவித்துள்ளது.
நுவரெலியா டொபாஸ் பகுதியில் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண்ணொருவரும் மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரெலியா குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் வேன் ஒன்றை சோதனையிட்ட போது 19 கிராம் குஷ் ரக போதைப் பொருளும் 3 கிராம் ஹேஷ் ரக போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய ஒருவரும் 35 வயதுடைய இங்கிலாந்து பிரஜையான பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வேனின் சாரதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது சகோதரியை துஷ்பிரயோகம் செய்ய முற்பட்ட சந்தேகத்தின் பேரில் 23 வயதுடைய வளர்ப்பு மகன் ஒருவர் மஸ்கெலியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரை நேற்று ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது சந்தேக நபரை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். சகோதரி மூலம் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபரை மஸ்கெலியா குற்றத்தடுப்பு போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பிரபல பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் பெயரில் உள்ள 97 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பிட்காயின் மோசடி தொடர்பிலேயே ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிட்காயின் மோசடியில் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்த்ரா ஆகியோருக்கு தொடர்புள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. வேரியபிள் டெக் நிறுவனத்தை நடத்தி வந்த அமித் பரத்வாஜ், அஜய் விவேக் மற்றும் சிம்பி பரத்வாஜ் உள்ளிட்ட ஏஜென்ட்கள் மீது டெல்லி மற்றும் மும்பையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த விசாரணைகளின் போது உக்ரைனில் பிட்காயின் அமைக்க ராஜ் குந்த்ரா 285 பிட்காயின்களை அமித் பரத்வாஜிடமிருந்து வாங்கியதாக கண்டறியப்பட்டது. மேலும் அந்த பிட்காயின் ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ராவிடமே இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் மதிப்பு சுமார் 150 கோடி ரூபாய் என அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த பிட்காயின் மோசடி வழக்கை அமலாக்க பிரிவு தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ராஜ் குந்த்ரா மற்றும் அவரது மனைவி ஷில்பா ஷெட்டிக்கு சொந்தமான 97 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அமலாக்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் ஷில்பா ஷெட்டி பெயரில் மும்பை ஜூஹுவில் இருக்கும் வீடு, புனேயில் ராஜ் குந்த்ரா பெயரில் இருக்கும் பங்களா மற்றும் ராஜ் குந்த்ரா பெயரில் இருக்கும் ஷேர்களை அமலாக்க பிரிவு பறிமுதல் செய்துள்ளது. இதேவேளை பிட்காயின் மோசடி வழக்கில் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் பெயரில் உள்ள 97 கோடி ரூபாய் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தற்போது திரை உலகில் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் இன்று 7 மாகாணங்களில் அதிக வெப்பத்துடனான வானிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களை தவிர்ந்த ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை இன்று அவதானிக்கப்பட வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி நுவரெலியா, கண்டி, மாத்தளை, பதுளை ஆகிய மாவட்டங்களை தவிர ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பநிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் மெரிஸ் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார். இந்த வெயிலின் தொடர்ச்சியான செயற்பாடுகள் வெப்ப பக்கவாதம், வெப்ப பிடிப்புகள் மற்றும் வெப்பச்சோர்வு என்பவற்றை ஏற்படுத்தும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. 1991ஆம் ஆண்டு ரோமானியாவில் கொலை குற்றச்செயலில் ஈடுபட்ட இலங்கையர் ஒருவர் ஜெர்மனியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். ரொமானியாவின் புச்சரெஸ்ட் பகுதியில் 1991ஆம் ஆண்டு இக்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் கொலையுடன் தொடர்புடைய இலங்கையர் 33 வருடங்களின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜெர்மனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலை குற்றச்சாட்டிற்காக குறித்த நபருக்கு 19 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 23ஆம் தேதி குறித்த இலங்கையர் ஜெர்மனியில் இருந்து ரொமானியாவிற்கு நாடு கடத்தப்படவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் ஒட்டோவா நகரில் இலங்கையைச் சேர்ந்த 6 பேரை கொலை செய்ததாக கூறப்படும் 19 வயதுடைய இலங்கையைச் சேர்ந்த சந்தேக நபர் பிணை கோரவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஃபெப்ரியோ டி சொய்சா என்ற சந்தேக நபருக்கு எதிராக 6 கொலை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் இவான் லிட் இல் பிணை கோரி விண்ணப்பிக்கும் திட்டம் தற்போது சந்தேக நபருக்கு இல்லை எனவும் கனடாவில் கல்வி பயின்று வந்த டி சொய்சா அடுத்த வாரம் மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவார் எனவும் அறிவித்துள்ளார். இத்துடன் இன்று எமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.